Hi guys, welcome back 3GB Max. ஸோ லாஸ்ட் மெத்தடில் என்னமா பார்த்தோம், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டிகிரேஷன் டாபிக்ஸ் பார்த்தோமா. ஸோ அதில் நம்ம ஸ்கொயர் ஷேப் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பேரபோலா ஷேப்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த ஷேப்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை ட்ராப் பண்ணி அது என்ன ஷேப்னு நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இது அந்த மெத்தட்லேயே வந்து நம்ம லாஸ்ட் மெத்தடில் என்னமா பார்த்தோம். ஸோ நம்ம இந்த ஒரே ஒரு ட்ரா மட்டும் தான் பார்த்தோம். இந்த ஒரே ஒரு இது பேரலல் தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதே மெத்தடில் நீங்கள் டபுளாக பிரிக்க போகிறீங்க. இந்த டயக்ராம் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு ட்ரா பண்ண போகிறீங்க. அதுக்கான வேர்டிங்ஸ். த ரீஜியன் ஆஃப் இன்டிகிரேஷன் இஸ் பவுண்டட் பை. நம்மளுக்கு இது எங்கே பவுண்டட் ஆகுது நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஒய் வந்துச்சுன்னா இந்த இன்டிகிரேஷனுடைய வேல்யூ வந்து ஒய். ஸோ அப்போ ஒய் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டு 2 மைனஸ் எக்ஸ். டிஎக்ஸ்னால் எப்போ எக்ஸுடைய வேல்யூ 0 to 1 அதோடைய லிமிட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 1, எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 1 அண்ட் தென் ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டு 2 மைனஸ் எக்ஸ். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு x varies from same number இந்த கொடுத்துருக்க வேல்யூஸை 2 போட்டு எழுத போகிறோம். இது செகண்ட் பாயிண்ட். ஹென்ஸ் x varies from x equal to 0 to x equal to 1, y varies from y equal to x square to y equal to 2 minus x. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் this is a 0, x and then y lines. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, x equal to 0 to 1. ஸோ எக்ஸ் லைனில் எக்ஸு 0வாக இருக்காது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னமா இருக்கும், ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த லைனில் எங்கேயோ வரப்போகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டயக்ராம் வந்து தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நீங்கள் 10th 11th 12th மேக்ஸ்லலாம் வந்து இந்த கொஷின் பார்த்துருப்பீங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் எ பேரபோலிக் ஈக்குவேஷன். அதாவது ஒரு வேரியபிள் மட்டும் ஸ்கொயர் இருந்து இன்னொரு வேரியபிள் நார்மலாக இருந்தால் தட் இஸ் எ பேரபோலிக் ஈக்குவேஷன். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒய்க்கு நீங்கள் ட்ரா பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னால் எக்ஸுக்காக ட்ரா பண்ணுவீங்க, எக்ஸ் சைடு ஓப்பன் பண்ணி. ஸோ கொடுத்துருக்குது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ட்ரா தனியாக போயிருக்கு, நீங்கள் பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். ஸோ 2 மைனஸ் எக்ஸ்னால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜென்ரலாக தனித்தனியாக எக்ஸுக்கு வேல்யூ போட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஷேப் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு சைடில் இங்கேருந்து சைடில் ட்ரா ஆகும். ஸோ நான் அதை ட்ரா பண்ணி காட்டுறேங்க. ஸோ இப்படி ஒரு ட்ரா வரும், இந்த லைன் வரும். நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஜாயின் ஆகுதா. அப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்கே என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இது இன்ஃபினிட்டி டைம் போகிறதால நம்ம ஒய் ஈக்குவல் டு, அப்போ இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னமா இருக்கும், 1, 1. ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. therefore the point of intersection. ஸோ this is a y equal to 1. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணோம், y equal to 2 minus x. அந்தந்த ஈக்குவேஷன் ட்ரா பண்ணும்போது அதோடைய ஈக்குவேஷனுடைய நேம் ட்ரா பண்ணிவிட்டு எழுதிடுங்க. ஸோ இங்கே y equal to 1 வருமா. நெக்ஸ்ட்டு y equal to ட்ரூன்னு, ஏன்னா இது இன்ஃபினிட்டி இதாக கொஞ்சம் y equal to 2. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கே பவுண்டட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே எங்கே பவுண்டட் ஆகுதுன்னா திஸ் 2 places. ஓகேங்களா, ஷேட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஒய். அப்போ எதுக்கு பேரலாக வரும் நம்மளுக்கு ட்ரா பண்ணுற லைன், ஒய்க்கு பேரலாக ட்ரா பண்ணுவீங்க. ஸோ ஒய்க்கு பேரலாக ட்ரா பண்ணுவீங்களா, இதுக்கு ஒரு நேம் வைக்கலாம், பி அண்ட் கியூ. ஸோ நம்மளுக்கு நடுவில் இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கா. ஸோ இது I1னாலும் இது நம்ம I2ன்னு வைக்க போகிறோம். ஸோ அப்போ நீ இது PQ அண்ட் தென் இங்கேருந்து PQ தனித்தனியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ப்ராப்பராக ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும்.
ஸோ நான் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடாமல் எனக்கு டிஃபரன்ஸ்க்காக நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். திஸ் இஸ் I1 அண்ட் திஸ் இஸ் I2. ஸோ நான் கொடுத்துருக்க கிவன் இன்டீரியரில் இது ஃபுல்லாக கிவன் இன்டீரியல் வச்சு நம்ம ட்ரா பண்ணது கரெக்டாமா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, இந்த கிவன் டயக்ராமை நான் இது தனியாக பிரித்து எழுத போகிறேன். I1 I2வை. ஸோ நான் எழுதும்போது I = I1 + I2. ஃபஸ்ட்டு I1க்கு நீங்கள் எப்படி அந்த சைடில் இருக்க வேல்யூஸ் அதே தான் வரும். xy dy dx xy dy dx. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டெகிரேஷன் மட்டும் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயக்ராமை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். இந்த I1 மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ என்ன இருக்கும், இங்கே இருக்க வேல்யூ 0, இந்த சைடு வேல்யூ என்ன x = 0, மேலே y = 1, இந்த கர்வோடைய நேம் என்ன y = x², இங்கே ஒரு லைன் ஜாயின் ஆகுதா, தட் இஸ் x = 1. ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு பேரலாக இருக்குமா, yக்கு பேரலாக இருக்குது. ஸோ அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது y, இந்த லைனோட நேம் என்ன, அப்போ yயோட வேல்யூ x²லேருந்து y எது வரைக்கும் முடியுது, y = 1. ஸோ x²லேருந்து 1 வரைக்கும் முடியுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் dx. இப்போ dx உடைய லிமிட்ஸ், x இங்கே 0 ஸ்டார்ட் ஆகுதா, இந்த க்ளோசிங்கில் 0லேருந்து x எங்கே முடியுது, இதில் x = 1. ஸோ x 0லேருந்து 1 வரைக்கும். நெக்ஸ்ட்டு I2 பாருங்கள். ஸோ இப்போ நான் I2 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன். அகைன் இதோட சொல்லிடுவார், இங்கே நான் தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன்னா இங்கே 0, இந்த ஈக்குவேஷனுடைய வந்து y = 1, இந்த லைனுடைய நேம் வந்து y = 2 - x, மேலே வந்து y = 2, இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து x = 1. ஸோ நான் அதை தான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு yக்கு தானே பேரலாக இருக்குது, அப்போது y எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த லைன் y = 1லேருந்து 2 - x வரைக்கும். ஸோ அப்போ செகண்ட் பாருங்கள் 1லேருந்து 2 - x வரைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட்டு எக்ஸுடைய வேல்யூ பாருங்கள், இங்கே இதுக்குள்ளே எங்கே இருக்குது x = 0லேருந்து இந்த இடத்துல தானே முடியுது. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன, x = 1. ஸோ 0 to 1. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு, கிவன் கொஷினை வச்சு ஒரு ட்ரா எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான இன்டிகிரேஷன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோமா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் லாஸ்ட் மெத்தடில் என்ன பார்த்துருப்பீங்க, நம்ம வேர்ட்டிக்கலாக இருக்கிறத ஹாரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் தி சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் தி இன்டிகிரேஷன். அப்போ நீ வேர்ட்டிக்கலாக இருக்கிறத என்ன மாற்றுவ, ஹாரிசாண்டலாக மாற்றுவ. அதுக்கான டேர்ம். ஸோ I1 எழுதியாச்சா, ஸோ அதுக்கான வேர்டிங்ஸ் ரைட் பண்ணுவோமா, அதுக்கான டயக்ராம் போடுவோமா. ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், நல்லா லெசன் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மெத்தட் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டிகிரேஷனில் என்ன மெத்தட், என்ன ஷேப் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.